திமுகவின் முன்னாள் வேளாண் துறை அமைச்சர் முதல்வர் ஜெயலலிதாவை தரக்குறைவாக பேசியுள்ளார் என்பதற்கான சிடி ஆதாரங்களுடன் டிஜிபியிடம் வழக்கறிஞர் ஒருவர் புகார் அளித்துள்ளார். கடந்த திமுக ஆட்சியில் வேளாண் துறை அமைச்சராக இருந்தவர் வீரபாண்டி ஆறுமுகம். இவர் தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஏப்ரல் 9 சேலத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தற்போதைய முதல்வர் ஜெயலலிதாவை கடுமையாக தாக்கியும் இழிவுபடுத்தியும் பேசியுள்ளார். இது பற்றிய செய்திகள் வெளிவரக்கூடாது என்றும் பத்திரிகையாளர்களை அவர் மிரட்டியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சேலத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் மணிகண்டன் என்பவர் சென்னையில் டிஜிபி ராமானுஜத்தை சந்தித்து வீரபாண்டியாரின் பத்திரிகையாளர் சந்திப்பு அடங்கிய சிடியை வழங்கினார். அந்த பிரஸ் மீட்ல பாத்தீங்கன்னா சொல்றதுக்கே அருவருக்கத்தக்க நான் கூசக்கூடிய உலகத்தில் என்ன மோசமான வார்த்தைகள் இருக்குமோ அவ்வளவு வார்த்தைகளும் பயன்படுத்தி மேடத்தோட பர்சனல் லைஃப்பை பற்றியும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பற்றியும் மிக கேவலமான முறையில் வீரபாண்டி ஆறுமுகம் பிரஸ் மீட்டில் பேசினாருங்க. உடனே அப்போ இருந்த பத்திரிகை நண்பர்கள் எல்லாருமே அதுக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அப்போ அந்த பத்திரிகை நண்பர்களை மிரட்டுற விதமாக அவர் என்ன சொன்னார்னா, நான் சொல்கிறத அப்படியே எழுது, நான் சொல்கிறத அப்படியே போடு அப்படின்னு ஒரு மிக மோசமான ஒரு வார்த்தையை மேடத்துக்கு எதிரான பயன்படுத்தி சிடி ஆதாரத்தோட வீரபாண்டி ஆறுமுகம் 1.5 மணி நேரம் அவர் கொடுத்த அந்த பிரஸ் மீட்டோட சிடியை டிஜிபி கிட்ட கொடுத்து புகார் எடுக்க சொல்லி அவர்கிட்ட கேட்டிருக்கிறேங்க. இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாததோடு வீரபாண்டி ஆறுமுகத்திடமிருந்து 23 முறை கொலை மிரட்டல் வந்துள்ளதாகவும் வழக்கறிஞர் மணிகண்டன் தெரிவித்தார். வீரபாண்டி ஆறுமுகத்தை தொடர்ந்து அவருடைய அராஜகத்தை எதிர்த்து கேட்டு வந்ததனால் இதுவரை எனக்கு 23 முறை எனக்கு கொலை மிரட்டல் விடுத்திருக்காங்க. தொலைபேசி மூலமாகவும் கடிதங்கள் மூலமாகவும் சமீபத்தில் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி என்னை கார் ஏற்றி கொள்றதுக்கு முயற்சி நடந்தது. அதையும் நான் உரிய புகாராக கொடுத்துருக்குறேன். வீரபாண்டி ஆறுமுகம் இது மாத்திரம் இல்லாமல் 1200 கோடி ரூபாய்க்கு மேலே அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் சொத்து சேகரித்து வச்சுருக்கிறாங்க. அதை நான் ஏற்கனவே தகவல் அறியும் உரிமை சட்டத்து மூலமாக முழுக்க எடுத்தாச்சு. ஆனால் அவர் தேர்தலில் போட்டிடுறப்ப கொடுத்தது பார்த்தீங்கன்னா வெறும் 4 கோடி ரூபாய்க்கும் குறைவான சொத்து மதிப்பு தான் காமிச்சிருக்காரு. தற்போது அதிமுகவின் உறுப்பினராக தாம் மாறியதால் கொலை மிரட்டல் அதிகரித்துள்ளதாகவும் மணிகண்டன் தெரிவித்தார்.